திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு அஸ்த நட்சத்திர பதிவை பற்றி பார்க்க போகிறோம். அஸ்த நட்சத்திரம் எப்படி இருப்பாங்க, அடுத்து அவர்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு திசைகளும் என்ன செய்யும், இறுதியாக இதனுடைய பலன்களும் பரிகாரங்களும் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். அஸ்தம் அப்படிங்கிறது கன்னி ராசியில் இருக்கக்கூடிய 4 பாதங்களையும் தன்னுள் வைத்து இயற்கையாகவே ஒரு ஒளி பொருந்திய நட்சத்திரம் அப்படிங்கிறது அஸ்த நட்சத்திரம். 4 பாதங்களும் கன்னி ராசியில் தான் இருக்குது. ரொம்ப பவர்ஃபுல்லான நட்சத்திரம் இந்த அஸ்தம். அப்படின்னா சந்திரனுடைய நட்சத்திரம். அதனுடைய அதிதேவதை யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா காயத்ரி தேவி. எந்த அளவுக்கு அஸ்த நட்சத்திரக்காரங்க பொறுமையாக இருக்கின்றார்களோ அதே அளவு கோபமும் கொண்டவர்கள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அஸ்தம் அப்படிங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரன் எப்படி 15 நாள் வளர்பிறையாகவும் 15 நாள் தேய்பிறையாக இருக்கின்றாரோ அதே போல தான் அவர்களுடைய வாழ்க்கையும் 15 நாள் நல்ல சந்தோஷமாகவும் 15 நாள் ஓரளவு ஏற்ற இறக்கங்களை கொண்ட அமைப்பு தான் இவர்களுடைய ஜாதகத்தினுடைய அமைப்பு. டிஎன்ஏல பார்க்கும் பொழுது குருவினுடைய கர்மாவை வாங்கின நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம். தன்னுடைய கர்ம பதிவை ஃபுல்லாகவே குரு அப்படின்னு சொல்லக்கூடிய திசை வரும்பொழுது கழிக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக கொடுப்பார். இப்போ பாருங்கள், அஸ்த நட்சத்திரம் அப்படின்னாலே அழகு அப்படின்னு சொல்கிறோம். பொறுமை, நிதானம், இதெல்லாமே அஸ்தத்துக்கு உண்டான ஒரு தனி சிறப்பு. டேலண்ட், பயங்கர நாலேஜபிள் பர்சன், நல்ல ஞாபக சக்தி கொண்டவர்கள். ஆனால் அடிக்கடி ஏதாவது ஒரு மனக்குழப்பங்கள் எப்பொழுதுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் அஸ்த நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா உங்களுடைய தாய்க்கு ஏதாவது ஒரு உடல்நிலை பாதிப்புகளோ ஏதாவது ஒரு சிறு சிறு கண்டங்களோ அல்லது தாய்க்கும் அந்த குழந்தைக்கும் ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் குறைவுகள் நிச்சயமாக உண்டு. இது பாருங்கள், வாழ்க்கையில் இந்த அஸ்தம் ஒரு குடும்பத்தில் பிறக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே இந்த அஸ்தம் பிறந்த உடனே அந்த குடும்பம் ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போகும். அழகு, அஸ்தம்னா அழகு அப்படின்னு சொல்லுவோம். ஆண்களாக இருந்தால் பெண்களும், பெண்களாக இருந்தால் ஆண்களும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈர்ப்பு தன்மையை கொண்ட நட்சத்திரம் இந்த அஸ்த நட்சத்திரம். இந்த அஸ்த நட்சத்திரக்காரங்கள் பார்த்துட்டிங்கன்னா எப்பொழுதுமே எமோஷ்னலாக தான் அதிகமாக சந்திப்பாங்க. ஏன்னா இவங்களுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறது பெண் நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால யாராவது ஒரு சின்ன விஷயங்களோ அல்லது இவரை பற்றி ஏதாவது தப்பாக சொல்லிட்டாங்களோ எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு உங்களுக்கு 2 நாள் எடுத்துக்கும். அந்த அளவுக்கு மனம் இளகிய குணம் கொண்டவர்கள். எப்பொழுதுமே பயணத்தை அதிகமாக விரும்பக்கூடியவர்கள் அல்லது இயற்கையாகவே இவர்களுக்கு பயணம் அமையும். ஏதாவது ஒரு வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது, சும்மா வீட்டிலே இருந்தாலும் கூட வீட்டுக்குள்ள இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. ஏதாவது வெளியே ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷமாவது ட்ராவலிங் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்க மனசு நிம்மதியாக இருக்கும். இந்த அஸ்த நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அவங்க முன்னோர்கள், உங்களுடைய முன்னோர்கள் யாராவது ஒருத்தர் தான் இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா இது வம்சாவளியில் இருந்து வரக்கூடிய ஒரு கர்மாவுடைய ஜெனட்டிக்காக வரக்கூடிய ஒரு நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பாருங்கள், தாத்தா பாட்டியோ அல்லது கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி யாராவது ஒருத்தருடைய முகஜாடையில் அவங்களுடைய பேச்சுக்கள், அவங்களுடைய கேரக்டர் வைஸ், அவங்களுடைய தொழில் இதையே எடுத்து செய்து அதில் ஜெயிக்கக்கூடியவர்களாக இருப்பார். அதே போல் முகபாவனைகள் எல்லாமே அதே மாதிரியே இருக்கும். அவங்கள பார்த்தாலே நம்ம தாத்தா பார்த்த மாதிரி இருக்குது, நம்ம பாட்டியை பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும். ஆணாக இருந்தால் பெண்களிடமும், பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கணிதம் அருமையாக வரும். அதே போல் ஆடிட்டிங், மேக்ஸ், சிஏ இது சார்ந்த தொழில் இருக்கக்கூடியவர்களும் அதிகமாக அஸ்தத்தில் இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் கணிதம், அதாவது கணக்கு போடணும் அப்படின்னு நினச்சி அந்த கணக்கு சால்வே ஆகலை அப்படின்னா அஸ்த நட்சத்திரக்காரங்கிட்ட கொடுத்தோம்னா அதை ஈஸியாக சால்வ் பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அஸ்தத்தில் ஒரு குழந்தை பிறந்து அந்த வாழ்க்கை, அந்த குடும்பத்தினுடைய வாழ்க்கை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா குலதெய்வம் தெரியவே இல்லை அப்படின்னு நினச்சிங்கனாலும் கூட இந்த அஸ்தத்தில் ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் குலதெய்வம் தெரியும். ஏன்னா குலதெய்வத்தினுடைய முழு அருளும் பெற்ற நட்சத்திரம் இந்த அஸ்த நட்சத்திரம். அதே போல் ஆளுமை தன்மையும் அதிகமாக உண்டு. எங்கே போனாலும் ஒரு மேனேஜ்மெண்ட் பவர், ஈர்ப்பு சக்தி அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. யார் பார்த்தாலும் சீக்கிரம் கவரக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது இந்த அஸ்த நட்சத்திரத்துக்காரர்களுக்கு உண்டு. ஒரே ஒரு மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா
தாய்க்கு ஏதாவது ஒரு வம்பு வழக்குகளோ கண்டங்களோ அல்லது தாய்க்கும் இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகளோ இதை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற அமைப்பை காட்டுது. இவங்க குடும்பத்தில் யாராவது சினிமா துறைகள், எடிட்டிங் சம்பந்தப்பட்ட துறைகள் அல்லது இவர்களுக்கே அந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பை கூட ஏதாவது ஒரு வழியில் கடவுள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். பெரிய அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஜெயிக்கக்கூடிய நட்சத்திரத்தில் அஸ்தம் நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒன்று. ஆனால் வந்து அதிகமாக குழப்பம் இருக்கும். மைண்டு வந்து ரொம்ப பவராக இருந்தாலும் ஒரு சில டைமில் இவங்க தன்னையே அறியாமல் சில விஷயங்கள் செய்து மாட்டிக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் வரும். அது எப்படி நடந்தது, ஏன் நடந்தது அப்படின்னு கூட சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். இது பின்னாடி எப்போ நடக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு தசாபுத்தி வெளியே நம்ம வரும்பொழுது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அஸ்த நட்சத்திரம் சந்திரனுடைய அருளும் காயத்ரி தேவியனுடைய அருளும் பெற்றவர்கள். எந்த அளவுக்கு பொறுமை உண்டோ அதே அளவுக்கு கோப குணங்களும் கொண்டவர்கள். கொஞ்சம் பேச்சில் கவனமாக இருங்க. என்ன டக்குன்னு பேசக்கூடியவர்கள், கோபம் அதிகமாக வந்து மற்றவர்களை சீக்கிரமாக எடுத்தறிந்து பேசக்கூடிய தன்மைகளும் இந்த நட்சத்திரத்துக்கு உண்டு. கொஞ்சம் ஹெட்வெயிட்டான நட்சத்திரம்னு கூட சொல்லலாம். ஆனால் வெளியே தெரியாது, காட்டிக்க மாட்டாங்க. தன்னுள் வைத்து கொள்ளக்கூடியவர்கள். நான் சொன்னேன் முதல்ல எந்தெந்த நேரத்துக்கு எப்படி எப்படி எந்த இடத்தில் பழக வேண்டும் அப்படிங்கிற தன்மை இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பாக தெரியும் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. முதல் திசையாக சந்திர திசை வரும். இந்த சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 வருஷம் எடுத்துக்கிறாரு. இந்த 10 வருட காலத்தில் குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் இருக்கும். இதில் ஏகதேசமாக நம்ம ஒரு 7 வருட கணக்குக்கு நம்ம எடுத்துக்கலாம். இந்த 7 வருடத்திற்குள்ளே குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு ஒரு சந்தோஷங்கள், மகிழ்ச்சி இது எல்லாமே இருக்கும். அதே போல் அதிகமாக ட்ராவலிங் போகிறது, எல்லாரும் சொந்த பந்தங்கள் எல்லாமே சுமூகமாக இருக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே ஆரம்ப காலத்தில் சந்திர திசையில் சிறப்பாக இருக்கும். இதுக்கு உங்கள் சந்திரன், அதாவது சந்திரன் நின்ற அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய வீட்டின் அதிபதி புதன் நல்லா இருந்துட்டால் இந்த பிறந்த உடனே, இந்த குழந்தை பிறந்த உடனே ஒரு வளர்ச்சி, குடும்பத்தில் ஒரு சொத்து சுகங்கள் வாங்குறது, வீடு மனை சொத்துக்கள் வாங்குறது, வேலை இல்லாத குடும்பத்தில் அம்மா அப்பாவுக்கு யாருக்காவது வேலை இல்லைனாலும் கூட வேலை அமையிறது, இந்த குழந்தைய பார்த்துட்டு போனாலே ஒரு அதிர்ஷ்டமாக இருக்கிறது, அப்படியே தேஜஸ் அப்படியே முகத்தில் பார்த்துட்டீங்கன்னா ஒரு தெய்வ கடாட்சம் பொருந்தின குழந்தையாக இருக்கிறது, இதெல்லாமே புதன் நல்லா இருந்தால் நிச்சயமாக இந்த குழந்தைக்கு இதெல்லாமே கிடைக்கும். அடுத்து பாருங்க, செவ்வாய் வருவார். செவ்வாய் ஒரு 7 வருட காலங்கள் வருவார். பொதுவாக நம்ம ஒரு 5 வருடத்துலேருந்து ஒரு 12, 13 வயசு வரைக்கும் கூட நம்ம செவ்வாய் திசை போட்டுக்கலாம். அப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த செவ்வாய் என்ன பண்ணுவாருன்னா, செவ்வாயினாலே பொதுவாக நம்ம என்ன சொல்கிறோம், ஆரோக்கியம், உடம்பு, தன்னுடைய உடல்நிலைகளை வந்து கட்டுமஸ்தானமாக வச்சுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மைகள், இது எல்லாமே உண்டு. உணவுக்கு, நம்மளுடைய உடம்புக்கு தேவையான உணவுகள், ஆரோக்கியமாக இருப்பது, இது எல்லாமே சிறப்பாக செய்வாங்க. ஒரு படிப்பு சார்ந்த விஷயங்கள், ஒரு நல்ல கிரேடு கிடைக்கிறது, ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறது, ஸ்போர்ட்ஸில் வந்து ஏதாவது ஒரு அவார்டு வாங்கிட்டு வர்றது, அதே போல் உங்களுக்கு கூட பிறந்தவங்களுக்கு வந்து ஏதாவது உதவிகள் செய்யக்கூடியது, ஆண் வாரிசு கூட பிறப்பது, இதெல்லாமே இந்த செவ்வாயில் அமைத்து கொடுப்பார். செவ்வாய்னா வீடு, மனைகள், சொத்துக்கள், இடம் வாங்குவது, இந்த மாதிரி அமைப்பு எல்லாமே சொல்லக்கூடியது இந்த செவ்வாய். அப்போது உங்களுக்கு செவ்வாய் நல்லா இருந்துட்டால் ஜாதகத்தில் இதெல்லாமே கண்டிப்பாக உங்கள் பேரண்ட்ஸுக்கு கிடைக்கும். உங்கள் மூலமாக, உங்கள் ஜாதகத்தின் மூலமாக கண்டிப்பாக இந்த ஒரு 15 வயதிற்குள்ளே நிச்சயமாக வாங்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாருங்கள், ராகு திசை. இந்த ராகு அப்படிங்கிறது நம்ம ஒரு 15 வயசில் கணக்கு போட்டாலும் ஒரு 18 வருட காலங்கள், மொத்தமாக ராகுனுடைய பீரியடு 18 வருஷம். அப்போ 15 வயசுலேருந்து நம்ம ஒரு 32, 30லேருந்து 32, 33 வயசு வரைக்கும் நம்ம கணக்கு போட்டுக்கலாம். இப்போது சந்திரன் அப்படிங்கிறது நிலா, ஒளி அப்படின்னு சொல்லக்கூடியது. ராகு அப்படிங்கிறது இருள் அப்படின்னு சொல்லக்கூடியது. சந்திரன் ஒளி பொருந்திய நட்சத்திரம் தான் நீங்கள். அதை வந்து ராகுன்னு சொல்லக்கூடிய இந்த 18 வருட காலங்கள் இந்த சந்திரனை ராகு முழுங்க போகிறார். நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா, சந்திர கிரகணம். சந்திரனையும் சூரியனையும் ராகு கேதுக்கள் விழுங்கக்கூடிய காலங்களே சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அதே போல் இந்த சந்திரனின் நட்சத்திரமாக பிறந்த நீங்கள் இந்த ராகு திசை வரும் பொழுது மொத்தமாக இந்த சந்திரன் திசையிலையும் செவ்வாய் திசையிலையும் என்னெல்லாம் யோகங்களை நீங்கள் பெற்றீங்களோ அதெல்லாமே இந்த ராகு திசையில் கொஞ்சம் பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். முக்கியமாக ராகு உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்க வேண்டும். நல்லா இருந்தால் இழந்ததை திருப்பி கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அல்லது ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம், இப்போ ராகு எந்த இடத்தில் இருக்கின்றாரோ ராகு கேதுகளுக்கு வீடு கிடையாது. அப்போ அவர்கள் எந்த வீட்டில் இருக்கின்றார்களோ அந்த வீட்டை தனது வீடாக எடுத்துக்கொள்வார்கள். அப்போ ராகு கேதுகளுக்கு வீடு கொடுத்த கிரகமாக எந்த கிரகம் இருக்குதோ அது ஆட்சி பலமோ உச்ச பலமோ நல்ல டிகிரியிலோ இருந்து விட்டால் நிச்சயமாக இந்த ராகு திசையில் வெளிநாடு பயணங்கள், நல்ல படிப்பு, நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார்கள். கெட்ட பெயர்கள் வரும், ஆனால் வந்தாலும் கூட உங்களுக்கு என்ன பண்ணுவார்னா அது சின்ன விஷயமா போயிடும், பெருசாக வருது சிறுசாக போயிடும். இதே ராகு
சரியில்லாமல் இருந்து விட்டாலோ அல்லது ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் சரியில்லாமல் இருந்து விட்டாலோ உங்களுடைய எண்ணங்களை மயங்கச் செய்யும். தேவையில்லாத ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்தி கொடுக்கும். காதல், கலப்பு திருமணம், மதம் மாற்றங்கள், மதம் மாறி திருமணம் செய்கிறது, இதெல்லாமே இந்த ராகு திசையில் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அதே போல கெட்ட நண்பர்களுடைய சகவாசங்களும் அதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை இழக்கக்கூடிய சூழ்நிலைகளை கூட ஏற்படுத்தி கொடுத்துவார். ராகுல இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரத்தினுடைய பேரண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளை ராகு திசை 18 வருட காலங்களும் இந்த செல்ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிறது, நண்பர்களுடைய சேர்க்கைகள், ஒளிஞ்சொளிஞ்சு போய் ஏதாவது பண்ணுறது, இதில் எல்லாமே கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ராகு நல்லா இருந்தால் இதெல்லாம் நடந்தாலும் தப்பிச்சுக்குவாங்க, கொஞ்சம் அறிவு தெளிந்து கொள்வார்கள் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அல்லது ராகு கெட்டு போய் ராகுக்கு வீடு கொடுத்த கிரகமும் கெட்டு விட்டால் நீங்கள் உங்கள் குழந்தைய 24 மணி நேரம் என்ன செய்கிறாங்க, ஏது பண்ணுறாங்க, அவங்க யார் கூட பேசுகிறாங்க, அவங்கள என்னென்ன விஷயங்களுக்கு தலையிடுறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டான அமைப்பாக இருக்கும். ஏன்னா ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு இருள் கிரகம். இயற்கையாகவே கெட்டதை சீக்கிரமாக கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த ராகு. அது ராகுல சுக்கர புத்தியிலாம் கண்டிப்பாக இந்த அந்த ராகுல சுக்கர புத்தி 3 வருஷம் வரும், இடப்பட்ட காலம். அதெல்லாம் ரொம்ப அவமானங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கூட கொடுத்து விடும் ராகு சரியில்லை என்றால். ராகு நல்லா இருந்தால் வர்றது பெருசாக வர்றது சிறுசாக போயிடும் அப்படிங்கிறது அமைப்பு உண்டு. ஏன்னா ராகு தான் அவங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு திசை. அவருடைய படிப்பு, அவங்களுடைய வேலை, இதெல்லாமே அந்த இன்புட் 15லேருந்து 20-30 வயசுக்குள்ளே வரக்கூடியது தான். இதில் அவங்க என்ன சாதிக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத தன்னுடைய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் வரக்கூடிய ஒரு பீரியடாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தது குரு திசை. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், அஸ்த நட்சத்திரம் அப்படிங்கிறது குருவினுடைய கர்மாவை வாங்கின நட்சத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ எப்போ உங்களுடைய இந்த பிறவினுடைய கர்மா கழியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரு திசையில் தான் கழியும். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் குரு நல்லா இருந்துட்டால் நல்ல கர்மால நீங்கள் பிறந்திருக்கீங்க, அதே போல் ஓரளவு பெரிய பாதிப்புகள் இல்லாமல் தப்பிச்சுக்குவீங்க. குரு சரியில்லை உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னு இருந்தால், குரு பாதகமாகவோ நீசமாகவோ ஏதாவது ஒரு இடத்துல சரியில்லாமல் இருந்துட்டா, இந்த ராகுல நீங்கள் என்னெல்லாம் நீங்கள் செஞ்சீங்களோ அதெல்லாமே குரு திசையில் பெரிய அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் முற்பிரிவினுடைய கர்மாவை கழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வந்துடும். இந்த குரு 16 வருஷம் தசை நடத்துவாருங்க. அப்போ குரு எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா, நம்ம ஒரு 30-32 வயசில் கணக்கு போட்டாலும் ஒரு 16 வருட கணக்குகள் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 40-45 வயசு வரைக்குமே கணக்கு போட்டுக்கலாமே. அப்போ இந்த 45 வருடம் 45 to 48க்குள்ளே கணக்கு போட்டுக்கலாம். இது எல்லாம் உங்களுக்கு திருமணம், அதே போல் உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த படிப்பு, வேலை, ப்ரமோஷன், இது எல்லாமே இந்த ஏஜுக்குள்ளே தான் நடக்கும். குரு கண்டிப்பாக அஸ்த நட்சத்திரக்காருக்கு நல்லா இருக்க வேண்டும். அப்போ நல்லா இருந்துட்ட வீடு, மனை, சொத்துக்கள் இதெல்லாம் இயற்கையாகவே கிடைச்சிடும். ஏன்னா நல்ல கர்மால பிறந்திருக்கீங்க அப்படிங்கிற அமைப்பு. வீடு, மனை, சொத்துக்கள், நல்ல குடும்பம், நல்ல மனைவி, நல்ல கணவர், நல்ல குழந்தைகள், இது சார்ந்தது உங்களுக்கு நடக்கும். இதே உங்களுக்கு குரு நல்லா இல்லை அப்படின்னா நிச்சயமாக கொஞ்சம் பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதில் மாற்றமே இல்லை. ஒரு நல்ல குரு கிடைக்க மாட்டார், உங்களுக்கு ஒரு வேலையில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்காது, கடினமான வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், வேலை செய்தாலும் அதற்கேற்ற ஊதியம் இல்லை அப்படிங்கிறத ஒரு அமைப்பை நிச்சயமாக இந்த குரு பகவான் இந்த 16 வருட திசைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து சனி பகவானுடைய திசை. சனி பகவான் அதே போலதான் 19 வருட காலங்கள். இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த சந்திரனும் செவ்வாயும் மட்டும்தான் சின்ன திசையாக வரும். அதற்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு ராகு 18 வருட காலங்கள், குரு 16 வருஷம், அடுத்தது சனி பார்த்தீங்கன்னா அவர் உங்களுக்கு 19 வருஷம், அதற்கப்புறம் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய 17 வருடங்கள். இது எல்லாமே பெரிய பெரிய திசைகளாக தான் வருது. அப்போ இந்த திசைக்குண்ட கிரகங்கள் கண்டிப்பாக நல்லா இருந்துட்டால் இந்த பிறவி உங்களுக்கு சிறப்பாக ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஒரு நல்ல ஸ்டேஜில் வச்சுருவார். சரி, இப்போ சனி திசை. இப்போ சனி திசை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 19 வருட காலங்கள் சனி திசை நடக்குது. நாம் ஒரு 45 வயசுலேருந்து ஒரு 60 வயதிற்குள்ளே நம்ம கணக்கு, ஒரு 55லேருந்து ஒரு 60 வயதுக்குள்ளே நம்ம கணக்கு போட்டுக்கலாம். இப்போது இந்த சனி திசை அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா நிறையா உங்களுக்கு ராகு திசையில் காசு, பணம், செல்வங்கள் இது எல்லாமே கொடுத்துருந்தாலும் கூட குரு திசையில் பெயருக்கும் புகழுக்கும் அடிமையாக்கிடும். காசு பணம் இருந்தாலும் இல்லாட்டியும் பெயர் புகழ் வேணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடிமைத்தனத்தை கண்டிப்பாக இந்த குரு பகவான் கொடுத்து விடுவார். அப்போது எல்லாத்துக்கும் வாரி வாரி வழங்குறது, தானம் தர்மம் செய்கிறது, இருக்கிறது எல்லாத்தையுமே எல்லாத்துக்கும் அள்ளி கொடுத்துட்டு போகிறது, இதெல்லாமே இந்த குரு திசையில் நடந்து விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மையும் இவங்களுக்கு உண்டு. எனக்கு இது வேண்டாம், அந்த கோபத்தில் எனக்கு சொத்து வேண்டாம், எனக்கு நகைகள் வேண்டாம், எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு
எல்லாத்தையுமே விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மையும் இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களிடம் உண்டு. அல்லது யாராவது வந்து கேட்டாலும் உடனே எடுத்து அள்ளி கொடுக்கக்கூடிய பெரிய வள்ளல் குணம் இந்த குரு புத்தியில நிச்சயமாக குரு திசையில நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களிடம் எது கேட்டாலும் கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இந்த சனி திசையில பாருங்க, எல்லாமே இந்த குரு திசை நல்லா இருந்துட்டால் பரவாயில்ல, நல்லா இல்லை அப்படின்னா எல்லாமே இந்த குரு திசையில நிறைய விஷயங்களை விட்டுருவாங்க அப்படிங்கிற அமைப்பை கொடுத்துரும். அப்போ இதை எப்போ உணர்வாங்க அப்படின்னா சனி திசையில மறுபடியும் சனி திசை ஒரு ரீகால் ஆகும். மறுபடியும் உழைப்பு, மறுபடியும் முன்னேற்றம், எப்படியாவது ஜெயிக்கணும், எல்லாத்துக்கும் முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிறது இந்த சனி திசையில கடுமையாக உழைப்பை போட்டு ஜெயிக்கக்கூடிய அமைப்பை இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். இது இயற்கையாக உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இருந்தால் கடின உழைப்பை போட்டு இழந்ததை மீண்டும் எடுத்து கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு. அல்லது சனி பகவான் நல்லா இல்லை உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னா கடுமையாக உழைப்பீங்க, ஆனால் எந்த அளவுக்கு உழைப்பு இருக்கோ அந்த அளவுக்கு ஊதியத்தை கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு, அந்த அளவுக்கு தான் பலன் கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. சனி நல்லா இருந்து விட்டால் மிகப்பெரிய பிரம்மாண்ட வாழ்க்கையை சனி திசையில் கொடுத்து விடும். என்னென்னலாம் நீங்கள் வந்து விட்டு கொடுத்து யாரெல்லாம் எப்படி என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த சனி திசையில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணி அதற்கு உண்டான விஷயங்கள் பிற்காலத்தில் யோசிக்கக்கூடியது, பிற்காலத்தில் சேர்த்து வைக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த சனி திசையில தான் கொடுக்கும். இந்த சனி திசையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ராகுல விட்டுருக்கலாம், குருல விட்டுருக்கலாம், ஆனாலும் இந்த சனி திசையில் வரக்கூடியதை கண்டிப்பாக சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா சந்திரன் அப்படின்னு சொல்றது நான் என்ன சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு, வளர்பிறை தேய்பிறை, 15 நாள் வளர்பிறை 15 நாள் தேய்பிறை. அப்போ எத்தனை சொத்துக்கள் எத்தனை நீங்க வாங்கினாலும் அது தேய்ந்து கொண்டே போகும். அதே போல மறுபடியும் வளரும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அதனால வளரும் பொழுது அதை வந்து கொஞ்சம் சேஃப்டி பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு அட்வைஸா வச்சுக்கோங்க. அடுத்து சொந்த பந்தங்கள் பெருசாக ஒன்றும் இந்த குரு திசையிலையோ ராகு திசையிலோ சப்போர்ட் பண்ணியிருக்காது. ஆனால் சனி திசையில் சொந்த பந்தங்கள் தேடி வரும், தானாக வாண்டடாக வந்து பேசுவாங்க. அதே போல் சொந்த பந்தத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெயர் புகழ் மதிப்பெல்லாமே இந்த சனி திசையில் கண்டிப்பாக உங்களை உயரத்துக்கு கொண்டு போய்விடும். இந்த சனி திசையில் உங்களுடைய குழந்தைகள், அவர்களுடைய வாழ்க்கை, இதெல்லாமே ஓரளவுக்கு நல்லா செட்டில்மெண்ட் பண்ணிடுவீங்க அப்படிங்கிற அமைப்பு உங்கள் ஜாதகத்திலேயே சனி நல்லா இருந்துவிட்டால் நிச்சயமாக நடந்துவிடும். அடுத்தது புதன். இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 17 வருட காலங்கள் இருப்பாங்க. பொதுவாக புதன் அப்படின்னாலே நரம்புன்னு சொல்கிறோம். புதன் அப்படின்னாலே நரம்பு சார்ந்த பிரச்சனைகள், கடன் சார்ந்த ஏதாவது ஒரு பிரச்சனை சிக்குவீங்க அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. தோல் சார்ந்த ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அப்போது இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய 17 வருடங்களும் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்து விட்டால், ஏன்னா அதுதான் உங்களுடைய ராசி அதிபதி, புதன் தான் உங்களுடைய ராசிக்கு அதிபதி. அப்போது புதன் நல்லா இருந்து விட்டால் உங்கள் கூட பிற்காலத்தில் ஒருவர் துணை இருப்பார். உங்கள் கூட உங்களுக்கு துணைக்கோ உங்களுக்கு ஒரு ஆறுதலுக்கோ நிச்சயமாக உங்களுக்கு சொந்த பந்தங்களோ உங்கள் குழந்தைகளோ அல்லது குழந்தைகளோட போய் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளோ நல்ல ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வந்துடும். புதன் நல்லா இல்லை அப்படின்னா ஒரு தனிமையை நிச்சயமாக ஏற்படுத்தி கொள்வீர்கள். ஒரு ஆன்மீக பயணம் நிச்சயமாக புதனில் கிடைக்கும். ஆன்மீகம் சார்ந்த அறிவு, ஆன்மீகம் சார்ந்த தெளிவு, தன்னை உணரக்கூடிய தன்மை, இதெல்லாமே புதன் தான் கொடுப்பார். அப்போ இந்த புதன் திசையில் நிச்சயமாக இதெல்லாமே நடக்கும். ஏகதேசமாக புதன் 17 வருடங்கள், இந்த 17 வருடங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட புதன் நல்லா இருந்து விட்டால் கூட துணைக்கு ஆறுதலுக்கு பேரம்பேத்திகளாவது கூட இருந்து உங்களுக்கு வழி நடத்துவாங்க அப்படிங்கிறது உண்மை. அடுத்து மேக்சிமம் கேது 7 வருட காலங்கள். கேது திசையில் பெருசாக அஸ்த நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறது இல்லை. அப்படி இருந்தால் நிறைய குழப்பங்கள், நிறைய தேடல்கள், நிறைய நரம்பு சார்ந்த பிரச்சனைகள், ஒரு நோய் நொடியிலே தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துரும். ஏன்னா கேது அப்படின்னுக்கும் புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கும் இந்த மாதிரி மருத்துவம் சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போது நம்ம ஏகதேசமாக இந்த திசைகள் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அவருடைய கேரக்டர் வைஸில் தாய்க்கு மட்டும் கண்டம், தாய் வழி உறவுகளில் நல்ல ஒரு ஆதரவு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். முன்னோர்களே உங்களுடைய அமைப்பில் வந்து பிறந்திருக்காங்க அப்படிங்கிற அமைப்பையும் இந்த அஸ்த நட்சத்திரத்துக்கு இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. இப்போ இவர்களுக்கு உண்டான வழிபாடுகள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்துட்டா, காயத்ரி தேவி, உங்களுக்கு உண்டான தெய்வமே காயத்ரி தேவி தான். அப்போது அனுதினமும் நீங்கள் காயத்ரி தேவியினுடைய மந்திரங்கள் சொல்லணும். சித்த சுத்தியோடு இருக்க வேண்டும். உங்களுக்கு தெய்வ கடாட்சம் நிறைய உண்டு. பெண் தெய்வத்தினுடைய அனுகிரகம் உண்டுங்க. உங்கள் வீட்டில் ஒரு பெண் தெய்வம் வாசம் செய்யும்.
அந்த பெண் தெய்வம் வந்து உங்கள் குலதெய்வமாக இருக்கலாம், அல்லது உங்கள் குடும்பத்தில் யாராவது கன்னி தெய்வங்களாக இருந்து, அதாவது கன்னி பொண்ணாக இருந்து இறந்துருப்பாங்க, கல்யாணம் ஆகாமல், அல்லது வந்து சின்ன சிறு வயதில் இறந்தது, இந்த மாதிரிலாம் உங்கள் குடும்பத்தில் இருந்தால் அந்த அந்த பெண்களை வணங்கும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கிடைக்கும். அதே போல் பெண் தெய்வத்தினுடைய சக்தி உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால ஏதாவது ஒரு பெண் தெய்வத்தினுடைய சிலைகளோ அல்லது பெண் தெய்வத்தினுடைய ஒரு படங்களோ வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு உண்டு. இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மனக்குழப்பங்கள் அடிக்கடி இருந்துகிட்டே இருக்கும். அதற்கு இந்த காயத்ரி தேவியினுடைய மந்திரங்களும் இந்த காயத்ரி தேவியினுடைய உபாசனைகளும் அந்த உபாசனை வழிபாடுகளும் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய வளர்ச்சியும் கொடுக்கும். மீண்டும் மீண்டும் சொல்கிற, ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும் பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் ரொம்ப கவனமாக இருங்க. இது வந்து ஒரு கெட்ட பெயரையோ ஒரு அவமானத்தையோ நீங்கள் சாதாரணமாக பேசிகிட்டு இருந்தாலும் கூட, ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகிட்டு இருந்தாலும் கூட உங்களுக்கு ஒரு கெட்ட பெயரை கொடுக்கும். கண்டிப்பாக அது ராகு குருவில் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த காலகட்டங்களில் வரக்கூடிய அந்த கெட்ட பெயர் ஆயுள் முழுவதும் ஒரு தலைக்குனிவை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்துவிடும். அதனால் கொஞ்சம் நீங்கள் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் இன்னொரு தெய்வம் அப்படிங்கிறது சாத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இயற்கை நட்சத்திர அதிதேவதைகளாக சாத்தான்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் மாந்திரீகமோ மை மந்திரங்களோ இது மாதிரி விஷயத்துக்கு போயிடாதீங்க. உங்கள் ஜாதகம் வலுவாக இருந்தால் மட்டுமே நீங்கள் இதில் இறங்க வேண்டும். அப்படி இருந்தால், ஜாதகம் வலுவாக இருந்தால் இந்த தெய்வங்களும் கூட உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு குறிகாட்டும் வழிகாட்டும் அப்படிங்கிறதுல மாற்றமில்லை. ஆனால் அதற்கு அதை தாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் ராகு பலமாக இருக்கணும், உங்களுடைய நட்சத்திர அதிபதி பலமாக இருக்கணும், உங்களுடைய ராசி அதிபதி பலமாக இருக்க வேண்டும். இதெல்லாம் இல்லைன்னா இந்த தெய்வத்து பக்கமே நீ போயிடாதீங்க. காயத்ரி தேவியினுடைய வழிபாடுகள் பண்ணுங்கள். குலதெய்வம் நீங்கள் பிறக்கிற வரைக்கும் தெரியாமல் இருந்தாலும் கூட நீங்கள் பிறந்ததுக்கப்புறம் அந்த குலதெய்வம் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். குலதெய்வ வழிபாடு ரெகுலராக வச்சுக்கோங்க. குலதெய்வத்தை தவிர உங்களுக்கு மிகவும் ஒரு ஓடி வந்து உதவி செய்யக்கூடிய தெய்வம் அப்படிங்கிறது வேறு எதுவுமே இல்லை. அடிக்கடி திருப்பதி போயிட்டு வாங்க. அதே போல் பெண் தெய்வமாக இருக்கக்கூடிய பெரிய நாயகி, விசாலாட்சி அம்மன், இந்த மாதிரி காமாட்சி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய சாந்தமாக இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். திங்கக்கிழமை பச்சரிசியில் ஏதாவது உணவு செஞ்சு சாப்பிடுங்க. பச்சரிசியில் ஏதாவது ஒரு பொங்கல், இது மாதிரி எந்த உணவுகள் வேணால் நீங்கள் பச்சரிசியில் சாப்பிடலாம். அல்லது பச்சரிசி தானம் செய்யலாம். எறும்புக்கு தானம் செய்கிறது, அல்லது ஏதாவது ஒரு ஐயர்களுக்கோ உங்களுடைய குருவாக இருக்கக்கூடியவர்கள் யாராவது ஒருத்தருக்கு பச்சரிசி தானம் செய்கிறது ரொம்ப விசேஷம். திங்கக்கிழமை நீங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு விக்கிரகம் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணினா திங்கக்கிழமை தோறும் பச்சரிசி மாவிளக்கு போட்டு நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் கேட்டது கிடைக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு. அதுவும் மாலை 6 மணிக்கு மேலே அந்த வழிபாடு செய்யுங்க. மிகப்பெரிய பிரம்மாண்டமான சுற்றுவம் உங்களுக்கு உண்டு. என்ன திசை வேணாலும் நடக்கட்டும், எந்த கிரகங்கள் வேணால் எப்படி வேணால் இருக்கட்டும், வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய அடுத்தது இந்த மாதிரி உங்களுக்கு குரு சரியில்லையா, சனி சரியில்லையா, ராகு சரியில்லையா, அப்போ என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே போல் அதற்குண்டான வழிபாடுகள் செஞ்சுட்டு நிச்சயமாக திங்கக்கிழமை மாவிளக்கு போட்டு வழிபாடு பண்ணுங்க. சமயபுரம் மாரியம்மன் உங்களுக்கு சிறப்பாக செயல்படுவாங்க. அதனால் சமயபுரம் மாரியம்மன் திருச்சியில் இருக்கக்கூடிய மாரியம்மனை நீங்கள் மாதம் ஒரு முறையோ அல்லது 6 மாதத்துக்கு ஒரு முறையோ அல்லது வருடம் ஒரு முறையோ போய் சென்று தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. மிகப்பெரிய ஒரு லைஃப்பில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள் எல்லாமே விலகி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக இந்த தெய்வங்கள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. பெண் தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் பிடிச்சுக்கோங்க. வாழ்க்கை ஒளிமயமாகும். நன்றி. திருச்சிற்றம்பலம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்.